எலெக்ஷன் கிட்ட வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்ருப்போம். யாருக்கு ஓட்டு போடுறோமோ நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதோ நம்ம அதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருக்கோம். நம்ம அதுவே பக்கத்தில் இருக்கிற நாட்டை பார்த்தோன்னா எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு அமைதியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இன்றைக்கி நைட்டு இங்கே சேஃபாக தூங்குறோம்னா நம்ம எந்த மாதிரியான இடத்துல நம்ம இருக்கோன்றதை மட்டும் நம்ம யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுலாம் பார்த்தோம்னா இப்போ போரில் இருக்குது. நம்ம நாட்டில் இது தரல அது தரலை அப்படின்ட்டு நம்ம என்னென்னவோ நினச்சிட்ருக்கோம். ஆனால் பக்கத்து நாட்டில் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு இப்போ போர் நடந்துகிட்ருக்குன்றது நம்ம உலக அளவில் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கும். நம்ம இப்போ குஜராத்லாம் நம்ம போனோம்னா எந்த அளவு சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயன்றது எனக்கு தெரியும். நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சு நம்ம என்ன நினைக்கிறோன்னா இப்போ மோடி வந்துட்டார், மோடி நம்ம நாட்டை கூறு போட்டு விற்றுருவார் அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மோடி எந்த அளவுக்கு அவர் போகிற இடத்த எந்த அளவுக்கு அவர் வார்த்தையை கட்டுக்கப்பாக யூஸ் பண்ணி நம்ம மக்களையும் நம்ம நாட்டையும் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாருன்றது அவருக்கு தான் தெரியும். நான் இப்போ இப்படி பேசுகிறேன்றதுனால நான் மோடி கட்சி பாஜகன்றதுலாம் கிடையாது. நான் பொது ஆள் தான். அதாவது நம்ம சேஃபாக இருக்கும். இப்போ நாம் நினச்சோம்னா மோடி நினச்சாருன்னா அவர் என்ன வேணாலும் பேசலாம். அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் அவர் நம்ம மக்களும் நம்ம பாதுகாக்கணுன்ற ஒரு இடத்துல இருக்கார்.